மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க, இந்த 5 கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பத்தில் நடக்குது. கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 2ஆம் பாவம். ஆக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 5 கிரகங்கள். ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே நிறைய நல்லதுங்க. 5 கிரகங்கள் இருக்குது அப்படின் போது எக்ஸ்ட்ராடினரி நற்பலன்கள் அப்படின்றது காத்துட்ருக்கு. அந்த 5 கிரகங்கள் என்னென்னங்க? சூரியன், சனி, சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த 5 பேரும். இந்த 5 பேரில் முதல்ல சனி பகவானை பற்றி சொல்லிக்கலாம். சனி பகவான் 1 மற்றும் 2க்கு அதிபர். மகர ராசி அன்பர்களே, உங்களோட ராசியாதிபனே சனி பகவான் தான். ஓகேங்களா? அப்போ அவன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின் போது மெதுவாக அட் த சேம் டைம் நிலையான ஒரு வருமானம் அப்படின்றத கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் பொறுப்பு அப்படின்றது அதிகரிக்கும். மகரம் எப்பயுமே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. மெழுகுவத்தி மாதிரி தான் எரிஞ்சு தன்னுடைய குடும்பத்தை நல்ல சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மகரம். மனுஷங்க அப்படின்னா மகரத்தை தான் சொல்லணும். மனிதாபிமானம் நிற்க ஒரு ராசி எது அப்படின்னா, அந்த மனிதாபிமானம் நிறைய இருக்க ராசி எது அப்படின்னா மகரம் அப்படின்னு தான் சொல்லலாம். இன் ஜென்ரல் நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் பாருங்கள், ஃபேமிலிக்காக நிறைய செய்யக்கூடியவங்க தான். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வீங்க. உங்களோட ஹானஸ்டி தாங்க உங்களோட மூலதனம். உங்களோட உழைப்பு தான் உங்களோட மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின் போது மகரம் சிகரத்தை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் டேக்ஸில் நீங்கள் அதாவது குறுக்கு வழியெல்லாம் நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா டவுன்வேர்ட் நோக்கி போவீங்க. ஏன்னா சனி த ராசி அதிபன். அப்போ ஆல்வேஸ் சின்சியாரிட்டி, அதுதான் மகரத்துக்கு நல்லது. மகரம் எல்லா ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரம். ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் மகரம். வெறும் ப்ளூ காலர் ஜாப்ஸ் தானா? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபேக்ட்ரிலிஸ்ட், பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்க கூட மகரமாக இருப்பாங்க. பரம்பரையாக பெரிய பெரிய வசதியாக இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய ஆளுங்களை, பிக் ஷாட்ஸ் நிறைய மகரமாக இருப்பாங்க. சனி ஒருத்தன் நல்லா இருந்தால் போதும், பயங்கர பீக்கில் தூக்கி விட்டுருவான்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி வயதானவர்களோட ஆதரவு அப்படின்றது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படிலாம். அதுக்கடுத்து சூரியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 8க்கு அதிபன், அஷ்டமாதிபதி உங்களுக்கு. அவன் அஷ்டமாதிபதி என்ன பண்ணுவான்? திடீர் பணவரவு, திடீர் செலவு அப்படின்றது, திடீர் நிகழ்வுகள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் நல்லது, திடீர் கெட்டது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்லாம். குடும்பத்தில் பாருங்கள், ரகசியங்கள் அப்படின்றது இருக்கும். அந்த ரகசியங்கள் வெளியே வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. மேக்ஸிமம் வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு தானே அவனும் என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் வரும். உறவுகள்கிட்ட நீங்கள் எப்பயுமே உருகி நல்லா பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காகவே இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த அஷ்டமாதிபன் 2ஆம் பாவத்தில் உட்காந்துட்டுருக்கா அப்படின்போது ஈகோ கிளாஷ் வரும். எவ்வளோ தான் உங்களுக்கும் செய்யறது, எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு நன்றி இல்லை, என்னத்துக்கு செய்யறது அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்த்திங்கன்னா வார்த்தைகளாக கொட்ட ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது நல்லதாக கெட்டதா? ஒரு விதத்தில் நல்லது தான். எவ்வளோ நாள் தான் நம்ம மற்றவங்களுக்காகவே வாழ முடியும் இல்லைங்களா? ஸோ எப்படி உங்களுக்கு தோணுதோ அதை செய்யுங்க. இந்த பிளானட் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பா அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 4 and 11. அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகதாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 2ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின்போது நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இது மூலியமாக லாபம் சம்பாதிக்கிறது. வண்டி வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும், வீடுகளை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, நிலத்தை வாங்கி இந்த பிளாட் போட்டு விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் நல்ல லாபம் அப்படின்றது வரும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வரும். இவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலம் பணம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலம் உதவி, அதே மாதிரி நண்பர்களோடு ரொம்ப நெருங்கி போகும்போது உங்களுக்கு கோபம் அதிகமாகலாம். அந்த கோபத்தினால சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ சாப்பிட்டியா, நானும் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது எல்லா உறவுகள்லையுமே நல்லது. ரைட்டு. அதுக்கு அடுத்து பாருங்கள், புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கா அப்படின்போது நான் வேறு மாதிரி பேசுவேன். எப்படி பேசுவேன்? நான் இவ்வளோ நாள் இப்படிலாம் பேச மாட்டேன். இப்போ பயங்கரமாக டேக்ஃபுல்லாக பேசுவேன். ஈர பேனாக்குவேன், பேனை பெருமாளாக்குவேன், வாழைப்பழத்தில் கடபாரியே ஏற்றுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா சாமர்த்தியம், இன்பில்ட்டாக என்னோடய வார்த்தை ஜாலம், பேசக்கூடிய திறமை அப்படின்றத அதிகரிக்கும். இது ரொம்ப நல்லது இல்லைங்களா? வாயிருக்க புள்ள தான் பொழைச்சிக்கும் இல்லைங்களா? அப்போ வாயிருக்க புள்ளையே நம்ம மாறுவோம். வியாபார புத்தி வரும், வியாபார யுக்திகளை கையாளுவோம். சட்டம், கடன், வரி தொடர்பான ஒரு விஷயங்களில் நம்மளுக்கு செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க, 4 வருஷம் ஆச்சுங்க, ப்ராப்பராக ஃபைல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஏதாவது நேர் வழி தான் எப்பயுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, குறுக்கு வழியில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஏன்னா சட்டம் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நாட் ப்ராபப்ளி ஃபார் எல்லாருக்கும் கிடையாது. ஓகேங்களா? இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம்
சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 10க்கு அதிபன். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 2ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின் போது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல தனப்பிராப்தி, எப்படிங்க நல்ல காசு வரும் அப்படின்னா, இந்த ஒரு கேஜிஎஃப் படத்தில் அவர் வந்து யாஷ் வந்து சொல்லுவார், எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் பத்தலை அப்படி லாரியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அந்த மாதிரி டிப்பர் லாரியை வச்சு அழுற மாதிரி வருமா? அப்படி கிடையாதுங்க. திடீர் தனப்பிராப்தி வரும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன், என்னோடய வேலை என்ன, என்னோடய படிப்பு என்ன, நான் என்ன மாதிரி தொழில் செய்கிறேன், அது சம்மந்தப்பட்ட வரவு. இப்போ ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஹாஸ்பிட்டலோட டீனும் மகரமாக இருப்பார், கம்பவுண்டரும் மகரமாக இருப்பார். டீன் வந்து ஆடி கார் வாங்குவார், கம்பவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா பைக் வாங்குவார். 2 பேரும் மகரம், 2 பேருக்குமே நல்லா இருக்குது. அப்போ அவரோட வசதி படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவரோட வாழ்க்கையில் அப்லிஃப்ட்மெண்ட், இவரோட வசதி படிப்புக்கு ஏற்ற மாதிரி இவரோட வாழ்க்கையில் அப்லிஃப்ட்மெண்ட். ஆனால் 2 பேருக்குமே நல்லது நடந்திருக்கு, 2 பேருக்குமே அப்லிஃப்ட்மெண்ட் நடந்திருக்கு. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஆனால் இது எப்படி தான் நடக்கும்னு இல்லை. டீன் வந்து நார்மல் பைக் கூட வாங்கலாம், இவர் வந்து ஆடி கார் கூட வாங்கலாம். அது அவங்கவுங்களோட திறமை அப்படின்றதும் ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்புண்டு. நேர்மையான விதத்தில் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நடக்கும் இல்லைங்களா? அப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இங்கே இருக்கா அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி, பதவி உயர்வு, ஆடம்பர செலவுகள். நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி ஆடி கார் வாங்குறது, லக்ஸரியஸ் கார் வாங்குறது, அதுக்கும் மேலே வண்டி வாகனம் வாங்குறது, ஃபேமிலியில் காசு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய செலவு இருக்குங்க. இருந்தாலும் கையை கடிக்கல, ஏதோ ஒரு விதத்தில் காசு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அதையும் திடீர் தனப்பிராப்தி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். லாரி வச்சு அல்றா மாதிரி காசு வருது அப்படின்னா மட்டும் பிராப்தி கிடையாது. நான் எல்லாமே இருக்குப்பா, நான் சந்தோஷமாக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன், அதுவும் தனப்பிராப்தி. அந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு வரும். இது ஒரு பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ் அப்படின்னா பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, கழுத்து சார்ந்த பிரச்சனை, டயபெட்டிஸ், பிபி, இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இதெல்லாம் புதுசாக வரதுக்கு வாய்ப்புண்டு. ஆல்ரெடி எனக்கு டயபெட்டிஸ் இருக்குங்க, பிபி இருக்குங்க, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது இன்னும் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால டயபெட்டிக் பிபினால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், கிட்னி ப்ராப்ளம், டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, டயபெட்டிக் நியூரோபதி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சர்க்கரையினால் கண் சார்ந்த பிரச்சனை, சர்க்கரையினால் சிறுநீரக பிரச்சனை, சர்க்கரையினால் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சர்க்கரையினால் பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக உணவு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப அவசியம். வாழ்வியல் மாற்றங்களும் உணவியல் மாற்றங்களும் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூடவே இந்த மாதிரி நல்ல காலகட்டத்தை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உங்கள் சைடு காற்று அடிக்கக்கூடிய காலகட்டம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் எப்பயுமே 50%. அதே மாதிரி நம்மளோட சுய ஜாதகம் பாக்கி 50%. எக்ஸாக்டாக 100% இந்த பஞ்சகிரக சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக பிரச்சனை இல்லை, அவஸ்தை மேலே அவஸ்தை நான் பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வயது வந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு, எனக்கே வயது மூப்பு அப்படின்றது ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கினாலும், குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டில் வாழறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்போ இல்லை, வீட்டில் ஏதாவது கெட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் இது எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரே ஆப்ஷன் அப்படின்னாங்க நம்மளோட சுய ஜாதகம் தாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றதுக்கு. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.